ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கிளாஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாஸில் வந்து ஸ்விங் காம்பனன்ட்ஸ் வந்து ரேடியோ பட்டன் அண்ட் லிஸ்ட். ஓகே, நமக்கு ரேடியோ பட்டன் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. நம்ம ரேடியோ பட்டன் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு எக்ஸாமில் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா மல்டிபிள் எம்சிக்யூ கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரேடியோ பட்டன் மெயின் பர்பஸ் வந்து ஹவ் டு செலக்ட் எனி ஒன் ஆப்ஷன். இந்த லிஸ்ட் வந்து அப்படி கிடையாது, மோர் தென் ஒன் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியோ பட்டனுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஜே ரேடியோ பட்டன் கிளாஸ் இஸ் யூஸ் டு கிரியேட் த ரேடியோ பட்டன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின் பர்பஸ் இட் இஸ் யூஸ் டு செலக்ட் ஒன்லி ஒன் ஆப்ஷன் ஃப்ரம் த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஓகே, மெயின்லி யூஸ் இந்த எக்ஸாம் சிஸ்டம் ஆர் குவிஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டனுக்கு வந்து என்னென்னா என்ன கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் ஆக்ட் பண்ணுறா ஜே டாகிள் பட்டன் இம்ப்ளிமெண்ட் ஆக்சசபிள் இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சசபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் ஜே ரேடியோ பட்டன், எக்ஸ்டென்ஸ் ஜே டாகிள் பட்டன், இம்ப்ளிமெண்ட் ஆக்சசபிள். என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக 3 கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட்ஸ் அன் அன்செலக்டட் ரேடியோ பட்டன் வித் நோ டெக்ஸ்ட். டெஸ்ட்டே கிடையாது, ஒன்லி எனக்கு பட்டன் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஜே ரேடியோ பட்டன் ஸ்ட்ரிங் எஸ். அப்போ மீனிங் என்ன, ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகும், அது பக்கத்தில் என்ன டெக்ஸ்ட் வேணுங்கிற டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜே ரேடியோ பட்டன் ஸ்ட்ரிங் எஸ், அந்த ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். பூலியன் செலக்டட் ஆர் நாட் செலக்ட். டிஃபால்ட் நம்ம என்ன செய்ய, ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணணுமா வேண்டாமா, அது நம்ம ட்ரூ கொடுத்தோம்னா அந்த கரஸ்பாண்டிங் பட்டன் வந்து செலக்ட் ஆகும். ஃபால்ஸ் கொடுத்தோம்னா கரஸ்பாண்டிங் பட்டன் நாட் செலக்டட். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் வந்து வாய்ட் செட் டெக்ஸ்ட். செட் டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் டெக்ஸ்ட் வந்து பட்டன் என்ன டெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செப்பரேட்டாக மெத்தட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் கெட் டெக்ஸ்ட். அப்போ கெட் டெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோம், கரஸ்பாண்டிங் பட்டனில் என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ட் செட் எனேபிள், நம்ம எனேபிள் பண்ணவா டிசேபிள் பண்ணவான்னு ஃபிக்ஸ் பண்ணுறது. பூலியன் எனேபிள் கொடுத்தா எனேபிள், ஃபால்ஸ் கொடுத்தா அந்த டிசேபிள். செட் ஐகான், இட் இஸ் யூஸ் செட் த ஸ்பெசிஃபைட் ஐகான் ஆன் த பட்டனில் ஏதாவது ஐகான் செட் பண்ணணுமா. இப்போ நெக்ஸ்ட் கெட் ஐகான் மீனிங் இப்போ என்ன கெட் ஐகான் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதை கெட் பண்ணிக்கலாம். வாய்ட் செட் நிமானிக்ஸ், இட் இஸ் யூஸ் செட் த நிமானிக்ஸ் ஆன் த பட்டன்ஸ். ஏதாவது ஷார்ட்கட் கீ நிமானிக் பட்டன் கொடுக்கணுமா அதில். நெக்ஸ்ட் ஒன் வாய்ட் ஆட் ஆக்ஷன் லிஸ்னர். பை டிஃபால்ட்டாக அது என்ன ஆக்ஷன் நடக்கணுங்க அதை நம்ம ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் த ஆக்ஷன் லிஸ்ட் டு திஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அவுட்புட் ஒன்றா பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் கலெக்ட் பண்ணுறோம். ஃப்ரேமில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், வெப் டெவலப்பர் ஆர் ப்ரோக்ராமர். ரெண்டுமே ரேடியோ பட்டன் கொடுத்தாச்சு. அந்த ரேடியோ பட்டனில் நம்ம செலக்ட் பண்ணுற நீங்கள் கிளிக் பண்ணும்போது யூ ஆர் த ப்ரோக்ராமர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெப் டெவலப்பர் செலக்ட் பண்ணால் அவுட்புட் யூ ஆர் த வெப் டெவலப்பர்னு அவுட்புட் வரும். ஓகே, இதுக்கு நம்ம கோடிங் பண்ண போகிறோம். டோட்டலாக 2 ரேடியோ பட்டன் இருக்குது ப்ளஸ் ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோடிங்கில் போகிறோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு, எல்லா பேக்கேஜும் இம்போர்ட் பண்ணியாச்சு. கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் ரேடியோ பட்டன் எக்ஸாம்பிள், எக்ஸ்டென்ஸ் ஜே ஃப்ரேம், இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிஸ்னர் கொடுத்தாச்சு. ஜே ரேடியோ பட்டன் நமக்கு 2 பட்டன் இருக்குது. ஸோ ரேடியோ பட்டன் 2, RB1 அண்ட் RB2. பட்டன் 1 பட்டன் வந்து இந்த கிளிக் பண்ணுறக்காண்டி ஜே ஃப்ரேம் ஸ்பேஸ் எஃப். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ரேடியோ பட்டன் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு நியூ ஜே ஃப்ரேம் ரேடியோ பட்டன் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. பட்டன் 1 என்ன கொடுத்தோம், வெப் டெவலப்பர் கொடுத்தோமா. RP1 ஈக்குவல் டு நியூ ஜே ரேடியோ பட்டன் வெப் டெவலப்பர் செட் பண்ணியாச்சு. அவரோட பவுன்ஸ் என்ன, எக்ஸ் வந்து 100, ஒய் வந்து 50, வித் வந்து 150, ஹைட் வந்து 30 செட் பண்ணியாச்சு. செகண்ட் ரேடியோ பட்டன் வந்து ப்ரோக்ராமர் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து எனி நம்பர் ஆஃப் பட்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 பட்டன் கிரியேட் பண்ணோம்னா அந்த 2 பட்டனே ஒரு பட்டன் குரூப்பில் போய் நம்ம ஆட் பண்ணிடும். அப்போ அந்த பட்டன் குரூப்பில் வந்து நம்ம யூஸர் வந்து செலக்ட் எனி ஒன் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுக்கணும், 4 ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணணும். அதை ஃபுல்லாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடும். அந்த குரூப்பில் வந்து யூஸர் வந்து செலக்ட் ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஓகே, ஸோ பட்டன் குரூப் பிஜிஸ் ஈக்குவல் டு நியூ பட்டன் குரூப். அந்த பட்டன் குரூப்பில் போய் நான் ஆட் பண்ணிக்க பாருங்க. பட்டன் குரூப் டாட் ஆட் RB1 அண்ட் பட்டன் குரூப் டாட் RB2. நமக்கு 4 ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நார்மல் பட்டன் பிஸ் ஈக்குவல் டு நியூ ஜே பட்டன் கிளிக். அந்த கிளிக் பண்ணுற அவரோட பவுன்ஸ் கொடுக்குறாங்க 100, 150, 80, 30 பொசிஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த பட்டன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன் வந்து விசிபிள் பண்ணியாச்சு. ஆட் ஆக்ஷன் லிஸ்னர் கொடுத்தாச்சு. செட் சைஸ் ஆஃப் விண்டோ ஃப்ரேம் வந்து 300x300, லே அவுட் வந்து நல், விசிபிள் வந்து ட்ரூ. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கிளிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், அந்த மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பப்ளிக் வாய்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆக்ஷன் ஈவெண்ட் கி இஃப் RB1 இஸ் செலக்டட். ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டன் செலக்ட் ஆச்சு அப்படின்னா ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டயலாக் பாக்ஸ், மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க,
யூ ஆர் த வெப் டெவலப்பர் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இல்லை RB2 செலக்டட்னா யூ ஆர் த ப்ரோக்ராமர் டெவலப்பர் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு ஃபினிஷ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெல்ல கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் நியூ ரேடியோ பட்டன் எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா பை டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், எல்லா பட்டன்ஸும் இனிஷியலைஸ் ஆகிட்டு செட் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணவும் கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் ஈவெண்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன் லிசனர் வாட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. கம்பைல் பண்ணும்போது ஜாவா சி ஸ்பேஸ் ரேடியோ பட்டன் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா, ரன் பண்ணும்போது ஜாவா ஸ்பேஸ் ரேடியோ பட்டன் எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் விண்டோ வரும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் கரஸ்பாண்டிங் மெசேஜ் வில் பி டிஸ்பிளேட் இன் த டயலாக் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லிஸ்ட். நம்ம வந்து ரேடியோ பட்டனில் வந்து என்ன பண்ணால் அட் a டைம் ஒன்லி ஒன் ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். லிஸ்ட்டில் வந்து அப்படி இல்லை, மோர் தென் ஒன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். The object of JList class represents the list of text items. The list of text items can be set up so that the user can choose either one items or multiple items. Okay, இதோட பேஸ் கிளாஸ் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கான J காமன் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. இன்டர்ஃபேஸில் அந்த ஸ்க்ரோலபிள் அண்ட் ஆக்சசபிள். ஸ்க்ரோலபிள்னா நீங்கள் வந்து ஏகப்பட்ட லிஸ்ட் ஐட்டம் வச்சு தான் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்க்ரோலபிள். ஆக்சசபிள் வந்து பை டிஃபால்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி. அதில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் எம்டி கன்ஸ்ட்ரக்டர், தட் இஸ் கிரியேட் த JList with an empty read only model. நெக்ஸ்ட் JList அரே ஆஃப் லிஸ்ட் டேட்டா. இப்போ இங்கே மீனிங் ஒரு அரேயில் வச்சுட்டு லிஸ்ட் டேட்டா நீங்கள் பாஸ் பண்ணலாம். லிஸ்ட் மாடல் அரே டேட்டா மாடல் கிரியேட் த JList that display the elements from the specified non-null மாடல். மாடல்லேருந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதில் ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் லிஸ்ட் செலெக்ஷன் லிசனருங்கிற ஃபங்க்ஷன். இட் இஸ் யூஸ் டு ஆட் த லிசனர் டு த லிஸ்ட் to be notified each time a change to the selection occurs. நீங்கள் எப்போல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ அது ஆட் பண்ணுற மாதிரி. int get selected index, எதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். எத்தனை நம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட் மாடல் get model. It is used to return the data model that holds the எந்த மாடல் வந்து எந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். void set list data, இது வந்து என்ன பண்ணிக்கிறது, ஆப்ஜெக்ட் அரே எம்டி அரே கொடுத்துருக்கோமா, ஒரு that is used to create the read only list model from an array of objects. ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் என்ன ரீட் ஒன்லியாக பண்ணிக்கலாம் லிஸ்ட் மாடலுக்கு. ஓகே, டோட்டலாக ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் அவுட்புட்டை காமிச்சிக்கிறேன். என்ன அவுட்புட்னு பார்த்துக்கோங்க. இங்கே நான் வந்து 2 லிஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். மேலே ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது, கீழே ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது. மேலே உள்ள லிஸ்ட் பாக்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் கொடுத்துருக்கேன். நான் ஜாவா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் ஒர்க் செலக்ட் வந்து டர்போ சீன் கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஷோ பட்டன் கிளிக் பண்ணேன். மேலே வந்து என்னது லேபிள் என்ன வருது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் ஜாவா கமா இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் செலக்டட் வந்து டர்போ சீன் வந்துருக்கு. அப்போ 2 லிஸ்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஃபஸ்ட் மேலே உள்ளது செலக்ட் பண்ணது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஃப்ரேம் ஒர்க் செலக்ட் வந்து கீழே உள்ள டிஸ்பிளே பண்ணி நம்ம அவுட்புட் காமிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ கோடிக்குள்ளே போகிறோம். அப்போ டோட்டலாக பார்த்தா 2 லிஸ்ட் இருக்குது, நமக்கு 2 லிஸ்ட் இருக்குது, ஒரு லேபிள் இருக்குது, ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். ஸோ J ஃப்ரேம் ஸ்பேஸ் F கொடுத்தாச்சு. J லேபிள் வந்து லேபிள் வச்சாச்சு. J லிஸ்ட் ஸ்ட்ரிங் லிஸ்ட் 1 நம்ம ரெண்டுலேயுமே ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங்னே கொடுத்துக்கலாம், லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். நியூ J ஃப்ரேம் labels equal to new J label. ஃபர்ஸ்ட் லேபிளோட சைஸ் கொடுக்குறீங்க 500 cross 100. இப்போ வித் வந்து 500, ஹைட் வந்து 100 கொடுக்குறோம். J பட்டன் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஷோ பண்ணும்போது கிளிக் பண்ணுற பட்டனுக்கு ஷோ பட்டன். B டாட் செட் பவுன்ஸ் வந்து X வந்து 200, Y 150, 80,30 வந்து பட்டன் செட் பண்ணியாச்சு. ஷோ பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் லிஸ்ட் கிடைக்க லிஸ்ட் வந்து L1 அண்ட் L2 கொடுத்துருக்கோம். டிஃபால்ட் லிஸ்ட் மாடல் ஸ்ட்ரிங் L1 equal நியூ டிஃபால்ட் லிஸ்ட் மாடல் கொடுத்தாச்சு. அப்போ அந்த L1ல ஒன்று ஆட் பண்ணுறோம். L1 டாட் ஆட் எலமெண்ட் C++, ஜாவா, PHP அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம வந்து L1 நம்ம லிஸ்ட் 1ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு நியூ J லிஸ்ட் ஆஃப் L1. அப்போ அந்த L1ல எல்லா லிஸ்ட்டும் நம்ம எங்கே போய் ஆட் ஆயிரும், தட் இஸ் லிஸ்ட் 1ல வந்து ஆட் ஆயிடுது. ஓகே, இதேமாதிரி நெக்ஸ்ட் அதோட பவுன்ஸ் கொடுக்குறீங்க. லிஸ்ட் 1 டாட் செட் பவுன்ஸ் வந்து X 100, Y 100, வித் 75, ஹைட் 75 எல்லா லிஸ்ட்டும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் லிஸ்ட் 2 பண்ணுறதுக்கு டிஃபால்ட் லிஸ்ட் மாடல் L2 கிரியேட் பண்ணுறீங்க. L2 டாட் ஆட் எலமெண்ட் வந்து டர்போ C++ அண்ட் ஸ்ப்ரிங் கொடுத்தாச்சு. லிஸ்ட் 2 ஸ்பேஸ் ஈக்குவல் டு நியூ J லிஸ்ட் ஆஃப் L2 அரே லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட் 2 பாஸ் பண்ணுறோம். அதோட பவுன்ஸ் செட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஆடிங் எலமெண்ட்ஸ் இந்த ஃப்ரேம் என்னது ஆட் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, ஆட் பட்டன், ஆட் லேபிள், செட் சைஸ் கொடுத்தாச்சு. லேஅவுட் நல், செட் விசிபிள் ட்ரூ கொடுத்தாச்சு. அந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்காண்டி ஈவன் நடக்கலாம். B டாட் ஆட் ஆக்ஷன் லிஸ்ட் திஸ். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ணாமல் நமக்கு என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் என்ன, ஃப்ரேம் ஒர்க் செலக்டட் என்ன மெசேஜ் வரணும். அப்போ நம்ம வாய்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு ஆக்ஷன் ஈவெண்ட் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங்கில் ஒரு டேட்டான்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் டேட்டா எம்டி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து எந்த டேட்டா நான் பாஸ் பண்ணல. சப்போஸ் இப்போ லிஸ்ட் 1 டாட் கெட் செலக்டட் இண்டெக்ஸ் மேலே உள்ள லிஸ்ட் 1ல ஒன்று செலக்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு -1. அப்போ நாட் ஈக்குவல் டு -1னா எம்டி லிஸ்ட்.
நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா ஏதோ ஒன்று செலக்ட் ஆகிறது அப்படின்னா நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ண டேட்டா பாருங்கள், டேட்டா ஈக்குவல் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் செலக்டட்னு கொடுத்துருக்கோம். அந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். கோலம் வரைக்கும் கொடுத்தாச்சு. ப்ளஸ் கொடுத்து லிஸ்ட் ஒன்ல டாட்ஸ் கெட் செலக்டட் வேல்யூ, லிஸ்ட் ஒன்ல எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ரிங் வந்து கன்கார்னேட் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் வந்து லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா, அந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இஃப் லிஸ்ட் 2 டாட் கெட் செலக்டட் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1, நாட் ஈக்குவல் டு -1 எதுவுமே செலக்ட் ஆகுதுன்னா -1 இருக்கும். நாட் ஈக்குவல் டு -1 ஏதோ ஒன்று செலக்ட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் டிஸ்பிளே ஆகணும், ப்ளஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் செலக்டட் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காண்டி நம்ம டேட்டா ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்துருக்கோம். டேட்டா ப்ளஸ் ஈக்குவல்னா மீனிங் என்ன, டேட்டா ப்ளஸ் ஈக்குவல் டேட்டா ப்ளஸ் டேட்டா. அப்போ ஸ்ட்ரிங் கன்கார்னேஷன் ஆகும். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் அந்த ஸ்ட்ரிங் இருக்கும். அதுக்கப்புறம் கமா போட்டிருக்கணும், அந்த ஜாவாக்கு அப்புறம் உள்ள கமா ஃப்ரேம் ஒர்க் செலக்டட் கோலன் கொடுத்தாச்சு. அந்த கோலனுக்கு அப்புறம் உள்ள ஒவ்வொரு ஃப்ரேம் நம்ம லிஸ்ட் ஆட் பண்ணுறீங்க பாரு. ஃபார் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் ஃப்ரேம் ஆஃப் லிஸ்ட் டூ டாட் கெட் செலக்டட் வேல்யூஸ் மோர் தென் ஒன் வேல்யூ தான் செலக்ட் பண்ணிக்கிடும். ஓகே, அதில் உள்ள ஒவ்வொரு டேட்டாவை எடுக்கிறேன். டேட்டா ப்ளஸ் ஈக்குவல் டு ஃப்ரேம். இப்போ நான் டர்போசின்னு கொடுத்தேன்னா அந்த டேட்டாவில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் ஜாவா கமா வந்தாச்சு, ஃப்ரேம் ஒரு செலக்டட் கோலன் இருக்குது. அங்கேருந்து ஃப்ரேம் தட் இஸ் டர்போ C++ மட்டும் எடுக்கும், எடுத்து அங்கே ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா. அப்போ அவுட்புட் வந்து கம்ப்ளீட் லைன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்மில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இல்லை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரன் பண்ணும்போது சப்போஸ் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட் ஒன்னோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் செகண்ட் ஒன் ரெண்டு கன்கார்னேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயில் என்ன பண்ணுறீங்க, கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நியூ லிஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. கன்சிடர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இன்ஸ்டேஸ் ஆல் த வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆக்ஷன் ஷோ பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகி உங்கள் அவுட்புட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். கம்பைல் பண்ணுறது ஜாவா சி ஸ்பேஸ் லிஸ்ட் எக்ஸாம்பிள் ஜாவா, ரன் பண்ணுறது ஜாவா ஸ்பேஸ் லிஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக் வந்து 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து J radio button and J list. So thanks for watching. Thank you.